ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் தாபா ஸ்டைலில் எக் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 3 முட்டையை உடைச்சு ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா நுரை வர வரைக்கும் பீட் பண்ணோம் அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதங்கி வர வரைக்கும் வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூடவே நல்லா பழுத்த தக்காளியாக 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததும் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிடலாம். மல்லி இலை கொஞ்சம் சேர்த்து வதக்கிட்டு இப்போது சென்டரில் நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக்கை திரும்பவும் நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு 1 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க. பாருங்கள், இப்போ 1 மினிட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு கொலைடெல்லாம் பிடிக்குன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். மேலே இன்னும் கொஞ்சம் பெப்பர் தேவைப்பட்டால் பெப்பர் பவுடர் தூவிக்கலாம். ட்ரையாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் மல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா அருமையான தாபா ஸ்டைல் எக் புர்ஜி ரெடி ஆகிடும். சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரச சாதம், தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட ஹெல்த்தியாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.